இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இறங்குறவங்க இறங்கலாம், வண்டி இங்க 10 நிமிஷம் நிற்கும் என்று கூறிக்கொண்டே பேருந்திலிருந்து இறங்கிய கண்டக்டர் அருகில் இருந்த பெட்டி கடைக்கு சென்றார். பாட்டி, உச்சா வருது, இங்க இறங்கலாமா என ராமு கேட்க அம்புஜம் பாட்டி மெதுவாக எழுந்து ராமுவின் கையை பிடித்து பேருந்திலிருந்து இறங்கினாள். பெட்டி கடையிலிருந்து சிறிது தூரம் தள்ளி போய் இங்க உச்சாயிருடா என்று கூறினாள். பாட்டி, நான் இங்க இப்படி நின்னுக்கிறேன், பஸ்ல இருந்து யாராவது என்ன பாக்குறாங்களான்னு நீ திரும்பி பாரு என்று கூறிக்கொண்டே அந்த பக்கமாக திரும்பினான். பின் இருவரும் கடை பக்கம் வந்ததும் கம்மங்கூழின் வாசனை அவனது நாவில் எச்சில் ஊற செய்ய பாட்டியின் கையை இறுக பிடித்து நிறுத்தினான் ராமு. தன் பேரனின் மனதறிந்து தன் சுருக்கு பையில் இருந்த 10 ரூபாயை எடுத்து கடைக்காரனிடம் நீட்டினாள் பாட்டி. ராமுவின் வயிறு நிரம்பியது. இருவரும் பேருந்தில் ஏறி தங்கள் இருக்கையில் அமர மீண்டும் சில்லென்ற காற்று முகத்தில் அறைந்தது. காற்றின் தாளாட்டில் உறங்கி போனாள் பாட்டி. பேருந்தில் இருந்து இறங்கியதும் ராமுவின் கண்கள் சுற்றும் முற்றும் பார்வையை வீசியது. அப்பாவை காணுமே பாட்டி, இங்க தானே நிக்க சொன்னாங்க என்று கூறிய அவனது வார்த்தைகள் ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக தெரிந்தது. திடீரென்று அவன் முகம் 1000 விளக்குகள் ஒன்றாக இருந்தது போல பிரகாசமானது. ஓடி சென்று தன் தந்தையை இறுக கட்டி அணைத்து முத்தமிட்டான். 1 வாரம் தன் தந்தையை பிரிந்த மகனுக்கு 1 மாதம் பிரிந்திருப்பது போன்ற ஏக்கமாக இருந்தது. அம்மாவின் கையிலிருந்து பையை வாங்கி கொண்டு, சாப்பிட்டியம்மா, அக்கா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என பெற்றவளிடம் கேள்வியை எழுப்பினான் ராமுவை பெற்ற தந்தை. நல்லா இருக்காங்கய்யா என அம்புஜம் பாட்டி கூற, வாம்மா கடையில் ஏதாவது சாப்பிட்டு போலாம் என்றான் மகன். என்னய்யா 5 மணிக்கே சாப்பிட்டு என்ன செய்ய போறேன், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறினாள் அம்மா. அதுக்கில்லம்மா, வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டியை பத்தி தான் உனக்கு தெரியுமே என்று கூறியதும் 3 பேரும் உணவகத்திற்குள் நுழைந்தனர். மாலை நேரம் என்பதால் பரோட்டாவை தவிர வேறு எதுவும் இல்லை. ராமுவுக்கு மட்டும் பரோட்டா வாங்கி கொடுத்துவிட்டு அவர்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு டீயும் போண்டாவும் உண்டனர். அப்படியே வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை வாங்கி கொண்டு டெம்போவில் ஏறி வீடு சென்றனர். வீட்டிற்குள் நுழைந்ததும், வாடா என் செல்லக்குட்டி என்று அணைத்தபடியே, 1 வாரத்துல என் புள்ள ரொம்ப இழைச்சி போயிட்டா, உங்க அத்தை வீட்டுல உனக்கு சோறு கொடுத்தாங்களாடா, பட்னி கிடந்த மாதிரில வந்திருக்க, இதுக்குதான் என் பிள்ளைய எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். இந்த வீட்டுல என் பேச்சை யாராவது கேட்டாதானே அம்மா பார்த்துப்பா ஆட்டுக்குட்டி பார்த்துருவான்னு சொல்லி இப்ப பாருங்க என் புள்ள எப்படி இருக்கான்னு என்று ராமுவின் அம்மா மல்லிகா வழக்கம் போல கத்த தொடங்கினாள். அவளுக்கு சண்டை போட ஏதாவது காரணம் கிடைத்தால் போதும், நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருப்பாள். அம்மா, அத்தை என்ன நல்லாதான் பார்த்துக்கிட்டு என்று சொல்லிக்கொண்டே பையில் இருந்த விளையாட்டு பொருட்களை வெளியே எடுத்து வைத்தான் ராமு. காய்கறி பையை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் போன மல்லிகா, என்னத்த உங்க பிள்ளை கறிகிரி ஒன்றும் வாங்கலையா என்று கேட்டாள். ஆமா, வாங்கியாந்தா மட்டும் எங்க அம்மாவுக்கு வச்சு கொடுக்குற மாதிரி தான் கேட்ப என்று வாய்க்குள்ளேயே முணங்கினான் ராமுவின் அப்பா ராஜேந்திரன். எந்திரிச்சதுல இருந்து வேலையே இன்னும் தீரல அத்தை, வீட்டுல இறக்கி விறகு இல்லைன்னு விறகுக்கு போயிட்டேன், தலை ரொம்ப கனமா இருக்குது அத்தை, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, உங்க கையால கசாயம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்று இழுத்தாள். மல்லிகாவிற்கு திருமணமாகி 8 வருடங்கள் ஆகிவிட்டது. அவளது ஒவ்வொரு செயலுக்கான அர்த்தமும் நன்கு புரிந்து கொண்டவள் அம்புஜம். கடந்த 7 வருடங்களாகவே சம்பளமில்லாத வேலையாளாகத்தான் அந்த வீட்டில் நடத்தப்பட்டு வந்தாள் அம்புஜம். வீட்டு வேலை செய்வது, பேரப்பிள்ளையை பள்ளிக்கு அழைத்து செல்வது, பின் மாலை மீண்டும் அவனை வீட்டிற்கு அழைத்து வருவது என்று அனைத்து வேலைகளையும் அம்புஜம் தான் செய்தாக வேண்டும். கசாயம் போடுவதற்காக சமையல் அறைக்குள் நுழைய அங்கே பாத்திரங்கள் எதுவும் கழுவாமல் அப்படியே கிடந்தன. குடங்களில் தண்ணீர் இல்லை. அங்கே அனைத்தையும் சுத்தம் செய்துவிட்டு கசாயத்தை தன் மருமகள் கொண்டு வந்து கொடுத்தாள் மாமியார். ஒரு கையில் டிவி ரிமோட், மற்றொரு கையில் கசாயம் வைத்த டம்ளருடன் மெத்தை இருக்கையில் சாய்ந்தாள் மல்லிகா. மீண்டும் சமையல் அறைக்குள் நுழைந்தாள் அம்புஜம். மகள் வீட்டில் நீண்ட நாட்கள் தங்கியிருப்பதை விரும்பாதவள். என்னதான் துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் மகன் வீட்டிலேயே உயிர் போக வேண்டும் என்று நினைப்பவள் அம்புஜம். மகனுக்கும் தன் தாய் மீது பாசம் அதிகம்தான். மனைவியை எதிர்த்து பேச முடியாமல் மௌனம் காத்தவன். மனைவிக்கு தெரியாமல் பெற்றவளுக்கு உதவி செய்வான். ஒரு சில நாட்கள் மது அருந்திவிட்டு அம்மாவுக்காக தன் மனைவியிடம் சண்டை போடுவான். அம்புஜம் எவ்வளவுதான் வேலை செய்தாலும் ஒருவேளை சாப்பாடு மட்டும் தான் தருவாள். அதிலும் சில நாட்கள் பழைய கஞ்சி தான் கொடுப்பாள் மருமகள். தேநீர் மட்டும் அடிக்கடி குடித்து வருவாள். சர்க்கரை போட்டு தேநீர் அருந்துவதையும் குறைத்து கொண்டாள். வெற்றிலை பாக்கு அவளுக்கு உணவு போல ஆயிற்று. நம்ம புள்ள வாழ்க்கை இவ கையில சிக்கி படணும்னு தான் விதிச்சிருக்கு போல என்று எண்ணி அடிக்கடி கவலைப்பட்டு கொள்வாள். ஊரில் இருந்து வந்ததிலிருந்தே அம்புஜத்திற்கு இருமல் அதிகமாக இருந்தது. இரவில் இருமல் இன்னும் அதிகரிக்க அம்புஜத்திற்கு பல இரவுகளும் உறக்கமற்ற இரவாகவே இருந்தது. அவளது இருமல் சத்தம் மல்லிகாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்த, இந்த கிழவியை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வாங்க, சனியன் செத்து தொலையவும் மாட்டேங்குது, இதால ராத்திரி எல்லாம் தூக்கம் கெடுது, எப்ப பாரு லொக்கு லொக்குன்ட்டு
என்று புலம்பிக் கொண்டே திரிந்தாள். இவளது புலம்பல் தாங்காத ராஜேந்திரன் பெற்றவளுக்கு மருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான். என்னதான் மருந்து குடித்தாலும் இருமல் குறைந்த பாடில்லை. இருப்பினும் வீட்டு வேலைக்கு ஒன்றும் குறைவில்லை. தன் மாமியாருக்கு வேறு ஏதாவது நோய் வந்திருக்குமோ என்ற பயத்தில் தன் பிள்ளையை அம்புஜத்திடம் சேர விடாமல் தடுத்தாள் மல்லிகா. ராமுவை பள்ளிக்கு அழைத்து செல்லும் வேலையை தானே செய்ய தொடங்கினாள். அம்புஜத்திற்கு வேறு ஏதேனும் பெரிய வியாதி இருந்தால் அவ்வளவு செலவையும் நாமே செய்ய வேண்டி வருமே என்று எண்ணியவள் தன் கணவனிடம், உங்க அம்மாவை கொஞ்ச நாளைக்கு உங்க அக்கா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க என்று அடிக்கடி தொந்தரவு செய்ய ஆரம்பித்தாள். மல்லிகாவால் தன் அம்மாவுக்கு வேறு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று எண்ணியவன் அம்மாவின் துணிகளை எல்லாம் அள்ளி பெட்டியில் வைத்தான். ஊரிலிருந்து காலையில் கிளம்பும் முதல் பேருந்தில் தன் அம்மாவை கூட்டிக் கொண்டு போனான். இரவு தன் அப்பா வரும் முறை உறங்காமல் வெடித்து கொண்டிருந்தான் ராமு. அப்பாவை பார்த்ததும், பாட்டி எங்கப்பா, அத்தை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியாப்பா என்று கேட்டான். இல்லப்பா, உங்க பாட்டி மாதிரியே நிறைய பாட்டிமார் இருக்கிற இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன் என்று கண்ணீர் வழியே கூறினான் ராஜேந்திரன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.